Hi friends, welcome to KTM Legends. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ஒரு கேஜெட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். என்ன கேஜெட்ஸ்னு பாத்தீங்கன்னா Insta360 X3 மாடல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வாங்கியிருக்க Insta360 ஆக்ஷன் கேமரா X3 மாடல். ஸோ இந்த மாடல் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் மாதிரி தான், சின்ன ஒரு மொபைல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் ஆன் பட்டன் இருக்குது, உங்களுக்கு ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து குயிக் பட்டன். தென் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணுற ஷட்டரை ஆன் பண்ணுற பட்டன். இது குயிக் பட்டன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜர் போர்ட்டல், டைப் சி சார்ஜர் போர்ட்டல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 பட்டன் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கிளிக் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேட்ரி ஓப்பன் ஆகிடும். ஸோ பேட்ரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் வந்து நீங்கள் SD கார்டு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் Insta360 வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் Insta360 வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு SD கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 128 GB மெமரி கார்டு வாங்கிக்கோங்க. ஸோ நான் அதுதான் வாங்கியிருக்கேன். சாம்சங் பிராண்டில் 128 GB நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது மினிமமே இதுவே போதும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 1 TB வரையும் வாங்கிக்கலாம். பட் ஆனால் மினிமம் 128 GB கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இதில் ஆன் பண்ணி இதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம மெமரி கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ 128 GB SD கார்டு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு லைட்டாக இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே லாக் ஆகிடும். தென் அதே மாதிரி பேட்டரியும் உள்ளே போட்டு லைட்டாக ஒரு அந்த சவுண்டு வர்றப்போ ஒரு கிளிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ பட்டன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஸோ ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் மாதிரி தான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. சவுண்ட் ஆப்ஷன்ஸ், பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸ், தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வைப்ரேஷன்ஸ் பட்டன்ஸ் இருக்குது. தென் நீங்கள் ஏர்பாட்ஸ், ஐபாட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபாட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா? தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல். இதில் மெயின் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது ப்ரீ ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 15 செகண்ட்ஸ் முன்னாடி இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி உங்களால் ஒரு சீன் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரீ ரெக்கார்டிங் இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் 15 செகண்ட்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 15 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் பிஃபோர் என்ன சீன்ஸ் நடந்திருந்தாலுமே இதில் ப்ரீ ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ இது கண்டிப்பாக இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த X3 மாடலில். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டேரக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் HDR வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி டைம் லாப்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு இதில் டைம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். புல்லட் ரெக்கார்டிங் இருக்குது, புல்லட் டைம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி லூப் ரெக்கார்டிங் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிக்கலாம். லூப் ரெக்கார்டிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டார் லேப்ஸ்னால் நீங்கள் நைட் டைமில் வந்து ஸ்டார் லேப்ஸ்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட்டு மோடும் இருக்குது, உங்களுக்கு இன்டர்வல் மோடு இருக்குது, HDR யூஸ்வலாக இருக்கிறது. இது வந்து மேலே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 360 சிங்கிள் லென்ஸ்னு. 360 கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 டிகிரிலையுமே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். இது ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சிங்கிள் லென்ஸ் வச்சிங்க அப்படின்னா, சிங்கிள் லென்ஸுங்கும் போது இப்போ நம்ம கோப்ரோலாம் எடுக்கிறோம் இல்லையா, நார்மலாக விளாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு சிங்கிள் லென்ஸ் வச்சு நீங்கள் இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு கேமரா நம்ம வாங்கணும் அப்படின்னா இங்கே கோப்ரோ வாங்குறதா இல்லை Insta360 வாங்குறதா அப்படின்னு உங்கள்கிட்ட டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் Insta360 வாங்குறது ஒரு பெட்டரான ஐடியா தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படியே மொத்தமாக இதுலேயும் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு இதில் சிங்கிள் லென்ஸு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதில்
அதே மாதிரி 360 டைரக்ஷன்லேயும் நீங்கள் இதில் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கோப்ரோக்கும் இதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஆர் 2000 ருபீஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படின்னா ஒரு 30,000 கிட்ட தான் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் அடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 360ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி மொபைல்லே நீங்கள் டோட்டலாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஏஐ எடிட்டிங் இருக்குது உங்களுக்கு. ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து டோட்டலாக வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் டோட்டலாகவே. இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ நானே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பவுச் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பவுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டு வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அதேமாதிரி ஸ்க்ரீன் கார்டு வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ருபீஸ் கிட்ட வருது ரெண்டுமே செட் ஆஃபு. டூப்ளிகேட்டும் இருக்குது. டூப்ளிகேட் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளார் அடிக்கும். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கிளாரிட்டியான ஒரு இது நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ ஒரிஜினல் வாங்கி போகிறது பெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்துருக்காங்க, லென்ஸை க்ளீன் பண்ணுற கிளாத்து. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லென்ஸு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெட்டாயிடுச்சு இல்லை நீங்கள் க்ளீன் பண்ணணும்னா இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு டைப் சி சார்ஜர் யூஎஸ்பி சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360யோட 2 ஸ்டிக்கர்ஸ். ஸோ உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட கேமராவில் ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம் நீங்கள். அடுத்து கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி 1 இயர் வாரண்ட்டி கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் ஒரு மெயின் ஆப்ஷன்ஸ் என்னென்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டா 360யோட அப்ளிகேஷன் வந்து டேரெக்டாக போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே வந்து நீங்கள் இன்ஸ்டா 360யோட எடிட்டிங் எல்லாமே டோட்டலாக நீங்கள் வந்து அதில் பண்ணிக்கலாம். புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடிட்டிங்கும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா 360 வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டா 360யோட ஒரு இன்விசிபிள் ஸ்டிக்கு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த இன்விசிபிள் ஸ்டிக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற வீடியோக்கான ஸ்டிக்கு வந்து இன்விசிபிளாக தெரியும். மற்ற ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும் போது இப்போ நார்மலாக எல்லா ஸ்டிக்குமே ஸ்டிக்கு தான். ஆனால் இன்ஸ்டா 360யோட ஸ்டிக்கு வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கும். மற்றது எல்லாமே விசிபிளில் இருக்கும். கண்டிப்பாக தெரியும் அந்த ஸ்டிக்கு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். இதோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டிக்கு வாங்கினீங்க அப்படின்னா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 சென்டிமீட்டர் கிட்ட வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புல் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லென்த் இருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கீழே உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நார்மலாக நீங்கள் டைட் பண்ணுற மாதிரி டைட் பண்ண வேண்டியதான். டைட் பண்ணிவிட்டு ஸோ கேமரா வந்து நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கேமராவோட விசிபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ வாங்கியிருக்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் வந்து 29,000 கிட்ட வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஹேண்டிலோட இந்த ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500. மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிட்ட வந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 கிட்ட எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேமராவுக்கு இது ஒர்த்தான எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னென்ன வீடியோ நீங்கள் எடிட் பண்ண முடியும்னு அப்ளிகேஷன்ஸ்க்கான நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 360 உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.